என்னோட பேர் பரிவு டாக்டர் சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 4th ஏப்ரல் இங்கே வந்து தி பிரசிடென்சி கிளப்ல வந்து ஒரு மெகா ஈவெண்ட் பரிவு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் ஜேஐ ஹெல்த் கேரும் சேர்ந்து நடத்திருக்கோம். அதாவது 26 டாக்டர்ஸ்க்கு வந்து நம்ம அவார்டு கொடுத்துருக்கோம். அதாவது 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். டாக்டர்ஸ்க்கு 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களை வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு ஒன்று பிரிச்சிருக்கோம். அடுத்த ஸ்டேஜ் வந்து சேஞ்ச் மேக்கர் டாக்டர்ஸ் அவார்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து 15 இயர்ஸ் ப்ராக்டிஸ், அப்புறம் எமர்ஜிங் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா அவார்டு கொடுத்துருக்கோம். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம ஜேஐ ஹெல்த் கேர் இமானுவல் இருக்காங்க, அவளையும் கூப்பிடுறோம். இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக நடந்தது. 26 டாக்டர்ஸ்க்கு வந்து அவார்டு கொடுத்தோம். இதில் வந்து ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் ஐயா சீஃப் கெஸ்ட்டை கலந்துனாங்க. நேச்சுரல் சலூன் சிஇஓ அண்ட் கோ ஃபவுண்டர் திரு குமரவேல் அண்ணன், சிகே குமரவேல்னு சொல்லுவோம், சிகேகே, அவரும் கலந்துக்கினாங்க. ஸோ எங்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தது. அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். அப்புறம் விருது பெற்ற அனைவருக்கும், அனைத்து டாக்டர்களுக்கும் பாராட்டுக்கள். இவங்களோட சேவை வந்து நமக்கு எப்பவுமே தேவை. இப்போ வந்து ஏப்ரல் 7th வந்து ஒரு வேர்ல்டு ஹெல்த் டே வருது. ஸோ அது முன்னிட்டு இமானுவல் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். ரொம்ப அருமையாக நடந்து இது வருஷம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். 3 கேட்டகரியில் பண்ணுறோம். ஒன்று லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ், சேஞ்ச் மேக்கர்ஸ் டாக்டர்ஸ் அவார்டு, இன்னொன்று வந்து எமர்ஜிங் டாக்டர்ஸ் அவார்டு அப்படின்னு. ஸோ இப்போ இமானுவல் சில வார்த்தைகள் பேசுவாங்க. தேங்க்யூ வெரி மச். நாங்கள் வந்து இந்த அவார்டை பற்றி பேசுறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை பற்றி யோசிச்சிருப்பேன். ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்க அந்த கீ பீப்புள் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஆனால் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டாக்டர்ஸ் வந்து எல்லா நாளுமே ஒர்க் பண்ணிட்டு 24 hours ஒர்க் பண்ணுவாங்க. எனி எமர்ஜென்சி நைட் ஃபுல்லாக முடிச்சு தான் இருப்பாங்க. பேஷண்ட்ஸை பார்க்குறது, தீபாவளி பார்க்க மாட்டாங்க, நியூ இயர் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெகக்னிஷன் அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரியில் தனியாக கிடையாது. ஸோ இப்போ இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து வேர்ல்டு ஹெல்த் டே வரனால இப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் சக்திவேலும் வந்து என்ன யோசிச்சோம் அப்படின்னா, இந்த டேவை முன்னிட்டு ஒரு நம்ம டாக்டர்ஸ்க்காக ஒரு ரெகக்னிஷன் மாதிரி நம்ம பண்ணலாமே அப்படின்றத பிளான் பண்ணி இதை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பிளான் எப்படி ஆரம்பிச்சோன்னா, இது வந்து எல்லா டாக்டர்ஸ்க்குமே போய் ரீச் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஈவெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இருக்க எல்லா டாக்டர்ஸ் கம்யூனிட்டி, எல்லா குரூப் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 120 டாக்டர்ஸ்க்கு மேலே இதில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கமிட்டி மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த கமிட்டியில் வந்து டாக்டர்ஸ் இருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ எல்லாமே பேஸ் பண்ணிவிட்டு அந்த டாக்டர்ஸோடைய க்ரெடென்ஷியல்ஸ், அவங்க எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கம்யூனிட்டி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி க்ரெடென்ஷியல்ஸை மட்டும்தான் நம்ம பேஸ் பண்ணி இந்த அவார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அவார்ட்ஸில் வந்து மொத்தம் ஒரு 3 கேட்டகரி நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், வெரி சீனியர் டாக்டர்ஸ். அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். அடுத்த கேட்டகரி வந்து சேஞ்ச் மேக்கர் டாக்டர். அதாவது சேஞ்ச் மேக்கர் வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டும் சரி, அவங்களோட ஃபேமிலியிலும் சரி, ஒரு சொசைட்டிலையும் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு சேஞ்ச் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த சேஞ்ச் மேக்கர் அப்படின்ற வேர்டை நாங்கள் சூஸ் பண்ணோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜிங் டாக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து அவங்க முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்க்கு வரது எப்படியாவது ஒரு 10 வருஷமாச்சு ஆயிடுது. அதுக்கு பிறகு தான் அவங்க ப்ராக்டிஸ், பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்க்குறாங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அந்த பேஷன், கம்பஷன், எம்பத்தி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்டர்ஸ் நம்ம இருக்குது. ஏன்னா இந்த டாக்டர்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு சேஞ்ச் மேக்கராக போகிறாங்க. இதே டாக்டர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டும் போகிறாங்க. ஸோ அதனால் இந்த 3 கேட்டகரியும் நம்ம வந்து இந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் தான். இந்த ஜேர்னி வந்து கண்டிப்பாக எவ்ரி இயர் இது தொடரும். இந்த முறை நாங்கள் வந்து ஒரு 26 டாக்டர்ஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். பட் வருஷம் வர இன்னும் நாங்கள் நிறைய டாக்டர்ஸும் நாங்கள் ரீச் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பண்ணியிருக்க இந்த அவார்டு வந்து நாங்கள் சென்னை மட்டும் ஆரம்பிச்சிருக்கோம். பட் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அப்படியே தமிழ்நாடுக்கு நாங்கள் அப்படியே அக்ராஸ் நாங்கள் இது பண்ணுவோம். அதே மாதிரி தமிழ்நாடு கவர் பண்ணிட்டுனா நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு சிட்டியாகவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். லைக் பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே, அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் த வேர்ல்டே வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஒரு யாராச்சும் ரெக்கக்னைஸ் பண்ண அந்த மாதிரி அந்த எதிர்பார்க்குறதே கிடையாது. ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த என்ன சொல்ல ஒரு ஹியூமன் சொசைட்டியோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரெகக்னைஸ் த டாக்டர். ஸோ அதுதான் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். டெஃபினட்டாக இந்த இனிஷியேட்டிவ் வந்து அந்தளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் இதில் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அதாவது டாக்டர்ஸ் வந்து நாங்கள் ஒரு கொஸ்டின் மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் அதை கொடுத்துருக்கோம். அதில் அவங்க என்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்ன மாதிரி பேஷண்ட்ஸை பார்த்துருக்காங்க, கம்யூனிட்டிக்கு என்ன சர்வ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் நாங்கள் வந்து கொஸ்டினராக கேட்டிருந்தோம். மற்றபடி இந்த கொஸ்டினர், இந்த குவாலிஃபிகேஷன் வந்து எல்லா டாக்டர்ஸ்க்குமே நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த முறை வந்து ஒரு 120 டாக்டர்ஸ் அதை ரீச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பெரிய க்ரௌட் போனால் ஒரு 500 டாக்டர்ஸ் கூட ரீச் பண்ணுவாங்க. அதுலேருந்து எங்கள் கமிட்டி மூலமாக நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். ஜெய் ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் டூயிங் அ மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி, எஸ்பெஷலி இன்டூ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ். அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்க ஐடி, ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம
லைக் டு தேங்க் அவர் ஸ்பான்சர்ஸ். எல்லா ஈவெண்ட்டுமே வந்து ஸ்பான்சர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. லைக் ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு. ஈவெண்ட் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா மெகா லைஃப் அப்படி இருக்காங்க, அப்புறமா இபிகா வச்சுங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் எந்த ஈவெண்ட்டுமே நடக்காது. ஸோ அதனால வந்து ஐ லைக் டு தேங்க் அவர் ஸ்பான்சர்ஸ். ஸோ ஸ்பான்சர்ஸோட நேம்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஐ வில் இன்ஃபார்ம் ஒன் பை ஒன். ஸோ மெகா லைஃப் அப்படின்னு ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இபிகா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அப்புறம் ஆர்எம்டி கம்ப்ளீட் கேர் அவங்க ஒரு ஸ்பான்சர்ஸ். அப்புறமா அன்னை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்பான்சராக இருந்திருக்காங்க. ஸ்மினோஸ் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ட்வின் ஹெல்த், அப்புறமா FineDoctor.com, அப்புறமா இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பார்ட்னர் வந்து ஷுகில், அப்புறம் வெல்னஸ் பார்ட்னர் வந்து ஆரோ, அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஆர்கிடெக்ட் பார்ட்னர் வந்து இன்சுலேட்டா இன்டீரியர். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்னர்ஸோட இந்த ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. அனைவருக்கும் நன்றி.